ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு மார்கழியோட 28வது நாள். இன்னைக்கு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போயிடலாம். என்ன கோயில் இன்னும் டிசைட் பண்ணல. டெய்லி இதே சொல்கிறாங்கள. இனிமேல் தான் கோலம் போடும்போது தான் டிசைட் பண்ணுவேன். வாங்க கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கிளம்பிடணும் கோயிலுக்கு. ஸ்டிக்கர் கொஞ்சம் மீதி இருந்தது, அது கொஞ்சம் ஒட்டினேன். இந்த இடம் கொஞ்சம் இது பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கரும் ஒன்று வாங்கி ஒட்டினேன். பொங்கலுக்கு போகிக்கு நாளைக்கு தான் எல்லா பூஜை சாமானும் எடுத்து விளக்கி நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் ஈவினிங்காக. கிச்சனு 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் எடுத்து க்ளீன் பண்ணலை. இந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? புதுசாக ஒட்டும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். சரி, ஆனால் க்ளீன் பண்ணும்போது இப்போல்லாம் டைல்ஸ் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி மாற்றினோம்னா கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. நெசப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு தான்ப்பா போனேன். கழுவி தொடச்சி பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆயில் வந்து இங்கே வச்சுருக்கேன். கத்திரிக்கோள் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் போட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒன்னடியாக போகும்போது ஒரு மாதிரி ஆகுது. போடும்போது முட்டை, காப்பித்தூள், டீ தூள், இது இப்போ எல்லாமே அதே இடம் தான். இது மட்டும் புதுசாக வச்சு இதுவாக இருக்குது. காஃபி குடிச்சிட்டு மாடி போய் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு போய் செடியெல்லாம் எடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் காஞ்சதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். நல்லா பெருக்கி இறுக்கி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டேன். என் பசங்க வாரம் ஒரு வாட்டி பண்ணுவேன் நான். இன்றைக்கி வந்து சரி பொங்கலோட இப்போ இடையில ஒரு வாட்டி பண்ணிவிட்டேன். ஆனாலும் இவ்வளோ குப்பை செடியெல்லாம் க்ளீன் பண்ணலை. சரி, அன்றைக்கி செடியெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் சிலதெல்லாம் மண்ணெல்லாம் ரொம்ப இறுகி போயிருந்தது. அதெல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக
ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாச்சு. மாடி ஃபுல்லாக செடியெல்லாம் கழிச்சு கட்டி க்ளீன் பண்ணி தொட்டி மாற்ற வேண்டியதெல்லாம் சிலது மாற்றி ஃபுல்லாக தண்ணி அடித்து பெருக்கி விட்டு க்ளீனாக நீட்டாக இருக்குது. எல்லாமே லைனாக மாற்றி அடுக்கியிருக்கேன்.